Hello friends, welcome to Priyadashini's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரான எம்டி சால்னா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, பரோட்டா, அதே மாதிரி மசாலா சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா சைடு டிஷ்ஷான இருக்கும். வாங்க இத நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறத பார்த்திரலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காயை துருவி எடுத்து வச்சிருக்கேன். அது கூட 5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த கடலைக்காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். 3 கிராம்பு, 1 பட்டை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கர் போட்டுக்கோங்க அடுப்பில். நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 1 ஸ்டார் ஆனீஸ், 4 லவங்கம், 1 பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமோ சோம்போ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நீள நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கணும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போது மசாலா பேஸ்ட்டெலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டுருக்கிற மசாலா விழுது அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இது நல்லா கெட்டியாகும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா தேவையான அளவு தண்ணியை இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு தேவையான அளவு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூட போகிறோம். மூடிட்டு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டுக்கலாம். இப்போ 2 விசில் முடிஞ்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான எம்டி சால்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.